இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்று மாறாத இயேசுவின் அன்பான நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. எவைகள் எல்லாவற்றிலும் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எடுத்துட்டோம்னா அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் அன்பு இன்னைக்கு நிறைந்தவர்களான கூட்டத்தை பார்க்க முடியுதுன்னா மிகவும் குறைவுதான். நீ நம்முடைய கிறிஸ்து அன்பு நிறைந்தவர், அவருடைய அன்புக்கு ஈடு இணைந்த பூமியில எதுவுமே கிடையாது. பவுல் அதைத்தான் எழுதுகிறார். அந்த அன்பு பவுலை நிரப்பின பின்பு அவரால் சும்மா இருக்கவே முடியல. அது நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்கிறவராய் மாறிட்டாரு. சவுல் என்கிற வாலிபனா இருந்த அவரைத்தான் இயேசு சந்திக்கும் பொழுது பவுலாக மாறுகிறார். அந்த அன்பினால் நிரம்புகிறார். அந்த அன்பு நிமித்தமாக பலத்த காரியங்களை செய்து சாதிச்சுட்டு போனாரு. ஆனா அதற்கு விலை கிரயம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருந்தது. பாடுகள், பசி, பட்டினி, இன்னும் சொல்ல போனா சிறைச்சாலையில என்னமா நிறைய விதத்துல கப்பல் சேதம், பெரிய லிஸ்டே கொடுப்பாரு. ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர் பிரியமில்ல. அவர்கிட்ட இருந்த கிறிஸ்துவின் அன்பை யாரும் எடுக்கவும் முடியல. இன்னைக்கு உலகத்துல நிறைய அன்பு குறிச்சு பேசுறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வாலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி வேல்டேனுக்கு கொண்டாடுது. நிறைய காரியங்களை நாமும் அர்த்தம் புரியாம கொண்டாடுறோம். அதான் வேதனையான ஒண்ணு. இது என்னதுன்னு சொல்லி இன்னைக்குள்ள இளைய சமுதாயம்னா ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே ஆரம்பிச்சது ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, வரிசையா 1 வீக்குக்கு நீ பேர் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் 365 நாளுக்கும் பேர் வச்சுட்டாங்க. இனி எக்ஸ்ட்ரா பேர்லாம் பார்ட் 2 கூட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்போ ரோம சாம்ராஜ்யத்துல நடந்த காரியம் தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். கிளாடியஸ் 2 என்கிற அரசன் காலத்துல யுத்தம் நடந்திருக்கும். போர் வீரர்கள்லாம் அவங்க படையில நிக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா குடும்பம், வாழ்க்கை, வீட்டுக்காரியங்கள் இதெல்லாம் எல்லாமே அங்க பேக் அடிக்கிறாங்கன்னதும் நிச்சயதார்த்தம், திருமணம் இதெல்லாம் அவர் கட் பண்ணாரு. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, யூத்தா இருக்கிற யாருமேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த காலத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த போதகர் வாலண்டைன் அவர் என்ன பண்றாரு, ஃபேமிலி வந்து நம்முடைய தேவனால் உருவாக்கப்பட்ட மகிமையான ஒன்று. திருமணம் என்பதும் அதுதான். ஏதோ ரோட்ல பாக்குறதுனால, பார்க்ல பாக்குறதுனால, பீச்ல பாக்குறதுனால, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல பழகிறதுனால உண்டானது அல்ல, உண்டாகிறதும் அல்ல. ஆண்டோடைய சமூகத்துல, அவருடைய பிரசனத்துல பெரியவர்களாக நிச்சயிக்கப்பட்டு திருப்பி திருமண வாழ்க்கைக்குள்ள போறாங்க. விவாகம் பரிசுத்த மெய்பவம் மேன்மை உள்ளது, பரிசுத்தமானது சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல நிறைய அதை பற்றி. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில தடை இருந்து அதை தாண்டி திருமணம் வாழ்க்கையை ஏற்படுத்தி மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது. வேதம் அதைத்தானே சொல்லுகிறது. ஏதேனில் அதைத்தானே ஏற்படுத்தினார். ஏற்ற துணை ஏற்படுத்தி அதை செய்திருக்கிறாரு. இதனாலே அவர் கொல்லப்படுகிறார் பிப்ரவரி 14ஆம் தேதி. அதை நினைவு கூர்ந்து ரோமாபுரியிலே ஆண்டுடைய பிள்ளைகள் அவருடைய தியாகம், அவருடைய அன்பு, அவர் குடும்பத்தை உருவாக்குவதில் ஏற்பட்ட ஈடுபாடு அதை நினைச்சு பண்றாங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா, அது வேற மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டு கலாச்சார சீர்கேடாய் மாறிச்சது. போலி அன்பு இன்னைக்கு அங்கெல்லாம் பாக்குறதுல பார்த்து நல்லா இருக்குன்னு ஆகிற கல்யாணம் எல்லாம் பாதி நாள் கூட நிற்காது, பறந்துடும், அவ்வளவுதான். இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளாத மாயமான அன்புல இன்னைக்கு பிள்ளைகள் விழுந்துருதாங்க. இயேசுவின் அன்பு அப்படி கிடையாது. தன்னையே பலியாய் கொடுத்த அன்பு, அது தியாகமான அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சோமனுங்க, பெரியவங்க இந்த ஆடியோ கேட்கறவங்க, இன்னைக்கு தான் நிறைய அவங்களுக்கு தடைகள் இருக்கும், இடரல்கள் இருக்கும்.
இன்னைக்கு ரோஸுக்கு வந்திருக்கிற வாழ்வனைக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ரோஜா பூக்கு அவ்வளவு டிமாண்டு. இந்த ஒரு வாரமே இருக்கும். அதில் உள்ள முள்ள மறந்துடுதாங்க. அவங்க கண்ணுக்கு ரோஜா பூ தான் தெரியும். வாங்குவாங்க ரோஸை. அதுக்கு பின்னாடி மறைந்திருக்கிற முட்கள் பின்பு குத்தும் பொழுதுதான் தெரிகிறது. வாழ்க்கை உங்க இஷ்டப்படி நீங்கள் நிர்ணயிக்காங்க. ஒரு சமூகத்தில் இருந்து அவருடைய நடத்தல்படி நிர்ணயிங்க. நிச்சயமாகவே ஜெயமா இருக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அப்படிப்பட்ட சொல்கிற வாலிப தம்பி தங்கச்சி எழும்பணும், குடும்பங்கள் எழும்பணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. நீ குடும்பங்கள் சிதைத்து எல்லாம் சிதறடிக்கப்பட்டுருச்சு. சிதறடிக்கிறவன் வந்துட்டான். இன்னைக்கு அதை மேற்கொண்டு அரணை காக்கணும், வாயில காவல் வைக்கணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அந்த கிருபை இந்த நாள்ல கொடுக்க ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஊக்கமா ஜெபிப்போம். எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நம்முடைய அன்புல வளரணும், நம்முடைய அன்புல நிலைத்திருக்கணும். நம்முடைய அன்பு தான் அவங்கள நெருக்கி ஏவணும். சொல்லி பாருங்க. அவங்க சத்தியத்துல நடக்கிறத கேட்போம். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நம்முடைய அன்பை நாங்க நினைவு கூறுகிறோம்ப்பா. மாசற்ற அன்பு, தியாகமான அன்பு, விலையேறப்பெற்ற அன்பு, பூரண அன்பு, நிறைவான அன்புப்பா. எங்களுக்காக பலியாய் தந்த அன்பு, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. உலக அன்பு கூட கொஞ்ச காலத்துல புளிச்சிரும்பா, வெறுத்துறோம், பேக்கடிக்க வச்சிரோம்னா இது அல்ல குறையாத நம்முடைய அன்புப்பா. ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்புப்பா. அந்த அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். மகிமையை திறந்து, மேன்மையை திறந்து, மண்ணான எங்களுக்காக விண்ண விட்டு மண்ணுக்கு வந்து உம்பே கல்வாரி சிலுவையில கொடுத்த தியாக அன்பனைக்கு நினைக்கிறோம்ப்பா. இந்த தியாகமான அன்பு எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். நாங்கள் எங்களே தியாகம் அவங்களுக்கு கொடுக்க உதவி செய்ய கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஒருபோல ஆதி அன்புல குறைந்திருந்தாங்கன்னா என் ஆண்டோர் பக்கம் மீண்டுமாய் திரும்பும்படியாக அந்த ஆதி அன்பு ஊற்றப்படட்டும். ஆவியானுடைய ஆளுகை உண்டாக்கட்டும், நிறைவு உண்டாக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தியாகமான அன்பு, திவ்ய மதுரமான அன்பு நம்மளை நிரப்பும்படியாய் இந்த நாள் நம்மளை விட்டு கொடுப்போம். இயேசுவின் அன்பினால் நிரம்பும் பொழுது அந்த அன்பு நெருக்கியவோம். அவருடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்காது. அவருக்காய் நாம் சாதிக்க முடியும். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.